என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்கினை நீ உனக்கான எச்சரிக்கை வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? என் குழந்தை, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது. அம்மா சொல்வதை கேட்டு உடனடியாக இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தை, ஒரு உயிரே போகின்ற ஒரு ஆபத்து உன்னுடைய குடும்பத்திலோ உனக்கோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள். அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை பயமுறுத்துவதாக உனக்கு தோன்றினால் என் மீது நம்பிக்கை கொண்டு இதனை நீ கேட்க தொடங்கு. என் பிள்ளையே, நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிய வைக்கும். ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்வதில் நமக்கு இருக்கின்ற ஆர்வம் இன்னமும் குறையவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்மை யாரெல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பற்றி நமக்கு சரியாக தெரியும் முன்னே அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வருகின்றது என்பதை பற்றி மட்டும்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்று உன் வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நீ ஒருபொழுதும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நாம் வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அதன் மீது ஒரு விஷயத்தை போட்டு விட்டார்கள். அதனால் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று அம்மா சொல்லும் பொழுது, என் பிள்ளையை, இப்படியும் கூட வாழ்க்கையில் நடக்குமா? எதையுமே நம்மால் நிம்மதியாக செய்ய முடியவில்லையே. ஒரு வாகனத்தை வெளியில் விட்டது தவறா? நாம் அங்கு விடாமல் வேறு எங்கு தான் விட முடியும்? அதற்கு கூட நமக்கு ஆபத்து வருகிறது என்றால் என்னதான் இந்த வாழ்க்கை என்று என் குழந்தை நீ யோசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ நினைப்பது என்னவென்று நிச்சயமாக உன் அம்மாவால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையை, உண்மையாகவே இன்றிருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்களை உன் தாயானவள் என்னாலேயே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். அதுவும் யாருக்கு எப்பொழுது அது முடியும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இன்று பார்த்தவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை. அதற்குள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த எண்ணங்கள் தான் எதற்காக என்று நம்மால் உணர முடியவில்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது, எதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் வருகிறது என்று யோசித்து யோசித்து உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து விட்டது. பல போராட்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகளும் நம்மை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் அம்மா சொல்வதை கேட்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ பயப்பட மாட்டாய், வேதனைப்பட மாட்டாய். உன் தாயானவள் உனக்கு எத்தனை பெரிய நல்ல விஷயத்தை செய்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பை உணர்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக தாயானவளின் மூலமாக நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என்பதனை புரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை பற்றி நீ சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி உன் கண்கள் முன்னால் யாராவது வருகிறார்களா என்று யோசித்துப்பார். என் குழந்தையே, அப்படியே யாராவது வருவதாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதையுமே உன்னால் சரியாக உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் எப்படி எல்லாமோ இருக்கின்றது. அவரவர் நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாரிடத்தில் இருந்து அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்றதோ அவர்களை பற்றி மட்டும்தான் இவர்கள் கவலைப்படுகின்றார்களே தவிர மற்றவர்களை பற்றி இவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. யார் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்றுதான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது. இது போன்ற நேரத்தில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக மாறி இருப்பதை நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து உன்னை ஆட்டி படைத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து எடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இதற்கிடையில் வாகனத்தினால் வேறு பிரச்சனையா? வெளியில் செல்ல முடியுமா தாயே? நீ இப்படி சொன்னால் எனக்கு பதற்றம் வருகிறதே என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, என்ன நடந்தது என்று சொல்வதை கேட்டு முடித்த பிறகு நீ எந்த ஒரு முடிவுக்கும் வா. அதுவரையிலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்து விடாதே. என் குழந்தையே, பொதுவாகவே நடந்து செல்வதை மட்டும்தான் பார்க்க எல்லோரும் விரும்புகின்றார்கள். அவன் அடுத்த நிலைக்கு செல்ல யாரும் விரும்புவதில்லை. ஒரு 2 சக்கர வாகனத்தை அவன் வாங்கிவிட்டான் என்றால் இவர்களுக்கு அத்தனை வயிற்றெரிச்சல். அடுத்த நிலைக்கு சென்று விட்டானே, அப்படியானால் அடுத்தது 4 சக்கர வாகனம் வாங்கி இவன் பெரிய ஆளாக ஆகிவிடுவானோ என்கின்ற பொறாமை இவர்களுக்கு. அது மட்டுமல்ல, ஒரு பொருள் உன்னிடத்தில் இருந்தால் உன்னை மேலும் கீழுமாகத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள். இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது, எப்படி இவர்கள் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி இவர்கள் உன்னை மேலும் கீழுமாக என்னவென்று உற்று நோக்கி பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதன் மீது சற்று கவனிக்க வேண்டியது அவசியம்தானே. இவர்கள் உன் இல்லத்தை எப்பொழுதுமே தாண்டி செல்லும் பொழுதெல்லாம் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களையும் உற்று நோக்கி பார்க்கிறார்கள். என்ன இருக்கிறது, இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கின்றது, இவர்கள் இல்லத்தில் ஏதேனும் கெடுதல் நடந்திருக்கிறதா என்று சொல்லி இவர்கள் உன்னுடைய இல்லத்தை உற்று உற்று பார்க்கிறார்கள். உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இவர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஒருபோதுமே உன் இல்லத்தை கடந்து செல்லும் பொழுது இவர்கள் சாதாரணமாக கடந்து சென்றதில்லை. என்ன நடந்தால் நமக்கென்ன, நம் இல்லத்திலேயே 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது, இவர்கள் இல்லத்தில் என்ன நடந்தால் நமக்கென்ன என்று இவர்கள் யோசிப்பதில்லை. அடுத்தவர்கள் இல்லத்தில் நடப்பதுதான் இவர்களுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனால் இதனை என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்கள் போதாதா? இவர்கள் கண் திருஷ்டியை வேறு அல்லவா உன்னுடைய வாகனத்தின் மீது போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நீ வைத்திருப்பது ஒரு பழைய வாகனமாக இருக்கும். ஆனாலும் அதை கூட இவர்கள் விட்டு வைப்பதில்லை. வேண்டும் என்றே அதன் மீது இவர்கள் கண் திருஷ்டியை போட்டு விடுகின்றார்கள். இங்கு பொல்லாத ஒரு விஷயம் என்றால் அது கண் திருஷ்டிதான். நன்றாக பேசுகின்ற குழந்தையை கூட இது போன்றவர்கள் இருக்கின்ற இடத்தில் பேச விட மாட்டார்கள். ஏனென்றால் எப்படி பேசுகிறது பாருங்கள் என்று சொல்லி அப்பொழுதும் கூட கண் திருஷ்டியை வைத்து விடுவார்கள். அதனால் அந்த குழந்தைக்கு கூட ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா. அதனால் கண் திருஷ்டியை இவர்கள் உன் மீது போட்டு விடுவது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாகனத்தின் மீது போடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கண் திருஷ்டியை எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுது உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ கேட்கின்றாயோ அதன் பிறகு உன்னுடைய வாகனம் எதுவாகவே இருக்கட்டும், 2 சக்கர வாகனங்கள், மிதி வண்டியா அல்லது மோட்டார் வண்டியா, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் பிள்ளையே, எப்பொழுது வெளியில் எடுக்கின்றாயோ அப்பொழுது ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை தெய்வத்தின் முன்னால் வைத்து வணங்கிவிட்டு அதனை கொண்டு வந்து உன்னுடைய வாகனத்தின் முன்னால் வைத்து நீ அதனை
நசுக்கிவிட்டு, அதாவது முன்னால் இருக்கின்ற சக்கரம் அதன் மீது ஏறி இறங்கி நசுக்கிவிட்ட பிறகு நீ வெளியில் செல். அதன் பிறகு எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது. எந்த தீமைகளும் உன் வாகனத்தை ஒருபோதும் நெருங்கி விடாது. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அம்மா அடிக்கடி சொல்வது இதனால்தான். என் பிள்ளையே, இப்படியும் கூட நடக்குமா என்று நினைத்த உனக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியை அம்மா சொல்கிறேன் அல்லவா? நிச்சயமாக இதிலிருந்தாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். இதிலிருந்தாவது உன்னுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உருவாக்கிவிட வேண்டும். நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் தருகின்ற உண்மையான விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு மனதில் நிம்மதியை கொடுக்க வேண்டும். நீ நினைத்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். என் பிள்ளையை, எதற்குத்தான் கண் திருஷ்டியை வைக்க வேண்டும், எதை பார்த்துதான் ஏக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுதிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு தெரிவதில்லை. நாம் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே மற்றவர்களுக்கு நடக்கும் பொழுது அதை பார்த்து ஏக்கம் கொள்கிறோம் என்றால் நமக்கு எந்த நாளிலும் நல்லது நடந்துவிடப் போவது இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் எதிர்பார்க்கின்ற திருப்பங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்துவிடும். நாம் எப்படியாவது ஆசைப்பட்ட விஷயங்களை பெற்று விடுவோம், நம் வாழ்க்கையின் அடுத்த அடியை எடுத்து வைத்து விடுவோம் என்று நினைக்கும் பொழுது இது போன்ற தடங்கல்களும் இது போன்ற சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் இதையெல்லாம் ஜீரணிக்க முடிவதில்லை. உன்னால் இதையெல்லாம் கண்டுகொள்ள முடிவதில்லை. உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே, எந்த விஷயமாக இருந்தாலுமே என் குழந்தை, நீ முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். நல்ல மாற்றங்களை கண்டும் நல்ல திருப்பங்களை கண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எதிர்வருகின்ற நேரங்களில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாதே. உன் தாயானவள் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். உனக்கு எந்த நேரத்திலும் துன்பங்களை கொடுக்கலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை என்றுதானே இவர்கள் நினைத்து விட்டார்கள். என் பிள்ளையை, உனக்காக என்றும் எந்த இடத்திலும் கேள்வி கேட்க உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். சுற்றி இருக்கின்றவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது உன்னுடன் இருக்கின்ற வாகனத்தின் மீது கூட கண் திருஷ்டியை போட்டு அதனால் உனக்கு ஏதாவது ஆபத்து நேராதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்குத்தான் இது போன்ற பிரச்சனைகள் வரப்போகின்றது. என் குழந்தையே, நீ நினைத்ததை எல்லாம் எப்பொழுதுமே மனதிற்குள் வைத்துக்கொள். தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. நீ சொல்கின்ற விஷயத்தையே திரித்து பேசுகிறார்கள். நீ என்ன சொல்கிறாயோ அதை அப்படியே மாற்றி பேச நினைக்கிறார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு உனக்காக நான் கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக்க முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, அம்மா இது போன்ற செய்தியை கூட உன்னிப்பாக கவனித்து உனக்கு சொல்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, இதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முக்கியத்துவம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை வெற்றிகளையும் ஒரு சேர அடைய முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் எல்லாமும் எப்பொழுது வர வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய பிடியில் இருக்கிறது. தெய்வம் உன்னை கண்காணித்து உனக்கு தர வேண்டிய நேரத்தில் அதை சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் வாய்க்கும் பொழுதும்
இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும் பொழுதும் சர்வ நிச்சயமாக இதிலிருந்து நீ பெற வேண்டிய வெற்றியை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வராகியின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது. இந்த வராகியின் அன்பு எப்பொழுதுமே உன்னை வாழத்தான் வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மகிழ்ச்சியோடு இரு. எந்த துன்பத்தை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தாலும் அதை உனக்கு நான் தெளிவுபடுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியையும் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.